ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன பேராஷூட் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல கிஷோர், கிருஷ்ணா, காளி வெங்கட், கனி, இயல், சக்தி, ரித்விக் இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் ராசு ரஞ்சித். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் கிஷோர், கனியோட பசங்க தான் ரித்விக் அண்ட் இயல். இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இயல் நல்லா படிப்பாங்க, ரித்விக் வந்து பெருசா படிக்க மாட்டாங்க. அதனாலேயே கிஷோர் வந்து ரித்விக் மேல எப்பவுமே கண்டிப்பாவே இருப்பாரு, என்ன பண்ணாலும் அடிப்பாரு. அப்படி இருக்கிறதுனால அந்த பையனுக்கு அவங்க அப்பாவை பார்த்தாலே ரொம்ப பயம். கிஷோர் வந்து சிலிண்டர் போடுற வேலை தான் பாக்குறாரு. சோ அதுல ஒரு பிரச்சனை இல்ல, கிருஷ்ணாவை மீட் பண்றாரு. அவர் ஒரு டிராபிக் போலீஸா இருக்காரு. அவரு ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல வந்து ஒரு பைக்கை சீஸ் பண்ணிருப்பாரு. அது ஒரு பெரிய இடத்து பையனோட பைக். அதை திருப்பி கொடுக்க சொல்லி ஏகப்பட்ட பிரஷர் வரும். சோ இந்த டைம்ல இந்த ரெண்டு சின்ன பசங்களும் காணாம போயிடுறாங்க. அண்ட் அந்த பைக்கையும் ஒரு கும்பல் வந்து திருடிட்டு போயிடுறாங்க. சின்ன பசங்க எதனால காணாம போனாங்க, அந்த பைக்கை திருடுறவங்க யாரு, அந்த பைக்குக்கும் இந்த சின்ன பசங்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த சீரிஸ்க்கு ஏன் பேராஷூட் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க, அதுக்கும் இந்த சீரிஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, சீரிஸோட சில போஸ்டர்ஸ்லயே சொல்லிருப்பாங்க KYC அப்படின்னு, அதாவது நோ யுவர் சில்ட்ரன். உங்க பசங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்க பசங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, உங்க மேல பயம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மெசேஜ் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிருக்காங்க இந்த சீரிஸ் மூலமா. ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால பசங்க தப்பான வழியில போறாங்க அண்ட் விபரீதமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த சீரிஸ்ல நல்லா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. கனி, கிஷோர், அந்த ரெண்டு பசங்க, கிருஷ்ணா, காளி வெங்கட் அவரோட போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைலாக்ஸும் சில டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எமோஷன்ஸும் வந்து நமக்கு நல்லா கனெக்ட் பண்ண முடியுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த கனி கிஷோரோட காம்பினேஷன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. டெக்னிக்கலாகவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது அண்ட் பிஜிஎமும் ஓகேவா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸ்ல கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை டைம்ல நடந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கும் இந்த சீரிஸ்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. சும்மா அது கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கிறதுக்காக தான் காட்டியிருக்காங்க, மற்றபடி ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ அது தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. அதே மாதிரி இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் பயப்படுறாங்களே தவிர மற்றபடி வெளி உலகத்துக்கு சுத்தமா பயமே இல்லாத மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு வண்டியா ஏறுவாங்க, அவங்க பாட்டுக்கு ரோட்ல போவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது எல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி தெரிஞ்சது. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு அருமையான சப்ஜெக்ட் எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காரு. 5 எபிசோடு தான். ஸோ உங்களுக்கு வாட்சபிள் டியூரேஷன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸை ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப மொக்கையெல்லாம் இருக்காது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.